ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஜியாகிரஃபியில் 8th லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக். இந்த லெசனில் நம்ம என்னென்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இது அந்த அழகு கண்ணோட்டம், இதோட அறிமுகம், சமூகம் சார்ந்த பேரிடர் ஆபத்து குறைப்பு, மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், கூட்ட நெரிசல், நீரில் மூழ்குதல், தீ விபத்து, தொழிற்சாலை பேரிடர்கள், சாலை விபத்து, இது எல்லாத்தையும் பற்றி இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு ஒரு சிலர் சொல்லுவேன். அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. என் கூடவே வந்து புக் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே படிக்கும்போது அந்த லைனை நீங்கள் பாருங்கள். நான் எதை இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லெசன் வந்து பார்க்கும்போது நான் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லணும் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுவே வந்து எக்ஸாமுக்கு எல்லாம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். மும்பை ரயில் நிலையம் கூட்ட நெரிசலில் குறைந்தது 22 பேர் பலி. 2 ரயில் நிலையங்களை இணைக்கும் நடைமேம்பாலத்தின் காங்கிரீட் வழித்தளத்தால் ஏற்பட்ட பீதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மும்பையில் வந்து 2 ரயில் நிலையங்களுக்கிடையே உள்ள பாலத்தின் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 22 பேர் பலியானார்கள். 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்தார்கள் சொல்கிறாங்க. முன்பு எலிஃபன்ஸ்டன் என்று அழைக்கப்பட்ட பிரபாதேவி ரயில் நிலையத்தையும், இங்கே இதை நோட் பண்ணிக்கோங்க, எலிஃபன்ஸ்டன் என்ன அழைக்கப்பட்ட பிரபாதேவி ரயில் நிலையத்தை வந்து பரோல் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் குறுகிய நடை மேம்பாலத்தை செப்டம்பர் 29, 2017 வெள்ளிக்கிழமை அன்று காலை நேர பயணியாளரின் கூட்டம் மற்றும் பலத்த மழைக்கிடையே இந்த நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த நடை மேம்பாலத்தில் வந்து கூட்டம் வந்து மிகுந்தது. எல்லோரும் ஒரே நேரத்தில் வெளியேற முயற்சித்த போது ஒருவர் வழுக்கி விழுந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும் இந்திய ரயில்வே செய்தி தொடர்பாளர் கூறினார். பாலத்தின் மீதிருந்த மக்கள் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. ஏனென்றால் மக்கள் மழைக்காக ஒதுங்கவும் அந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தியதாக கூறுகின்றனர். நம் அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் விபத்துக்கள் பற்றி எவ்வாறு விழிப்புடன் இருப்பது என்பதை மேற்கூறிய சில நிகழ்வுகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. பின்வரும் கேள்விகளில் விடையளிக்க முயல்வோம். எது முக்கியம்? உயிர் அல்லது திட்டமிட்ட பயணத்தை முடிப்பது? எதையும் அவசரமாக செய்வது ஏன் ஆபத்தானது? விபத்தினை தவிர்க்க சரியான நேரத்தில் தரப்படும் தகவல் தொடர்பு என மிக அவசியமானது. பேரிடர் என்ற இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லெசன்லே. பேரிடர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டிசாஸ்டர் என்ற, அதாவது நான் இம்பார்ட்டன்ட் எதுவோ அதை மட்டும் நான் நிறுத்தி சொல்கிறேன். மற்றது எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடலாம். பேரிடர் என்ற வார்த்தையின் மூலம் கிரேக் லத்தீன் மொழியில் கெட்ட நட்சத்திரம் ஒரு ஜோதிட கருத்திலிருந்து வருகிறது. அதாவது நம் முன்னோர்கள் ஒரு நட்சத்திரத்தின் அழிவை பேரிடர் என்று கருதி வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நட்சத்திரத்தோட அழிவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேரிடர், டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அறிய வேண்டிய சொற்கள் என்னென்ன வந்து இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஓகே, இடையூறு என்பது உயிரிழப்பு அல்லது காயம், சொத்துகளுக்கு சேதம், சமூக மற்றும் பொருளாதார தடை அல்லது சுற்றுச்சூழல் சீர்குலைவு போன்றவற்றை ஏற்படுத்தும் இயற்கை அல்லது மனித செயலாகும். பேரிடர் என்பது சமூகத்தின் செயல்பாடுகளில் தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தி பெரிய அளவில் மனிதர் மற்றும் பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது. இது பாதிக்கப்பட்ட சமுதாயம் அதன் வளங்களை பயன்படுத்தி சமாளிக்கும் திறனை கடந்த ஒன்றாகும். பேரிடர் ஆபத்து மேலாண்மை என்பது சில நடவடிக்கைகளின் தொகுப்பாகும். இது பேரிடரினால் ஏற்படும் மோசமான விளைவுகளை தடுத்தல் அல்லது குறைத்தல் மற்றும் தயாராயிருத்தல் போன்ற கட்டமைப்பு சாரா நடவடிக்கைகளையும் கொண்டுள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாங்கும் சக்தி. ஒரு சமூகத்தில் ஆபத்துக்களை குறைவாகவும் பேரிடரினால் ஏற்படும் விளைவுகளை குறைக்கவும் பயன்படும் சொத்துக்கள், வளங்கள் மற்றும் திறன்கள். பேரிடர் ஆபத்து குறைப்பு என்பது பேரிடரால் ஏற்படும் உயிர் மற்றும் சொத்து இழப்பினை குறைக்கும் நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. பேரிடர் என்பது மக்களுக்கு, இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பேரிடர்னா டிசாஸ்டர் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்பது மக்களுக்கு பாதிப்பு அல்லது காயத்தை ஏற்படுத்தி கட்டடங்கள், சாலைகள், வாழ்வாதாரங்கள், சுற்றுச்சூழல் போன்றவற்றிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
ஒரு மோசமான ஒரு இடையூறற்றதாகும். இந்த பாதிப்பானது சமூகத்தின் சமாளிக்கும் திறனுக்கு அப்பாற்பட்டது. பேரிடர்களில் அளவும் தாக்கமும் அதிகரித்து கொண்டே வருகின்றன. பேரிடர்கள் உலகளவில் மனிதனின் சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு தடையாக உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 4,78,000க்கு மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன. இது உலகில் 2.5 பில்லியன் மக்களை பாதித்ததோடு 690 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இணையான நேரடி பொருளாதார இழப்பீடுகளை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பதிலிருந்து விலகி பேரிடர் ஆபத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையை அண்மையில் மேற்கொள்ளப்பட்டு நிதி ஆய்வுகள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. என்ன சொன்னாங்க? பேரிடருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதிலிருந்து விலகி பேரிடர் ஆபத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையை அண்மையில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன சொல்கிறாங்க? பேரிடரில் நம்ம அதை பேரிடரே வரக்கூடாதுன்றதை கவனம் செலுத்துறதை விட பேரிடரை எதெல்லாம் விளைவிக்குதோ அதோடைய அந்த ஆபத்தை குறைக்கணும். அந்த பேரிடர் ஆபத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வரும் ஆண்டுகளில் வறுமை குறைப்பு மற்றும் பொதுவான வளர்ச்சிக்கான முயற்சிகளில் பேரிடர் ஆபத்து குறைத்தலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று உறுதிப்படுத்தும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்தது சமூக அடிப்படையிலான பேரிடர் ஆபத்தை குறைத்தல். சமூகம் என்பது ஒரு இடத்தில் வாழும் ஒத்த தன்மையுள்ள சொசைட்டி ஆர் சோஷியல். சமூகம் என்பது ஒரு இடத்தில் வாழும் ஒத்த தன்மையுடைய கூறுகளை கொண்ட மக்கள் தொகுப்பாகும். அது அனுபவ பரிமாற்றங்கள், இருப்பிடம், பண்பு, மொழி, சமூகம், அக்கறை ஆகியவற்றை உள்ளடக்கியது. பேரிடர் ஆபத்து குறைப்பு என்பது ஒரு சமூகத்திற்குள்ளாகும் அந்த சமூகத்திற்காகவும் ஆன செயல்முறையாகும். ஆபத்தை குறைப்பது என்பது ஆபத்துக்கான மூல காரணத்தை கூறுவதோடு அதனை உள்ளூர்வாசிகளின் அறிவு மற்றும் திறன் மூலம் தெளிவுபடுத்த வேண்டும். கலை நிகழ்ச்சிகளும் கலை நேரடி அனுபவங்கள் மூலம் முக்கியமான தகவலை பகிர்ந்து கொள்ள பலதரப்பட்ட மக்கள் கற்பனை திறன் கொண்ட வாய்ப்புகளை அளிக்கின்றன என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக சாலையோர நாடகங்கள், சிறிய நகைச்சுவை நாடகங்கள் மற்றும் நாடகங்கள், பொம்மலாட்டம், கவிதை வாசித்தல், நடனம். அடுத்தது பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் திடீரென குழுக்களாக பொது இடத்தில் ஒரு மக்கள் குழு திடீரென தோன்றி சில அசாதாரணமான நிகழ்ச்சிகளை செய்துவிட்டு உடனடியாக அகன்று விடுதல். பாரம்பரிய வாழ்வழி கலைகளான கதை கூறுதல், பாட்டு பாடுதல், சேர்ந்து பாடுதல், சுவர் சித்திரம் தீட்டுதல், கைவசம் இருக்கும் கலைகளை பயன்படுத்துதல் மற்றும் புதிய நிகழ்ச்சிகளை உருவாக்குதல், இது போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தன்னார்வ தொண்டர்களும் சமூக உறுப்பினர்களும் பங்கேற்பவர்களாகவே பார்வையாளர்களாகவோ இருக்கலாம். திறன்மிகு கலைஞர்கள் புத்தாக்க வழிகளை பயன்படுத்தி பார்வையாளர்களை தன்வசம் வைத்திருப்பார். மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள். இப்போ தாங்க நாங்கள் லெசனுக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தாங்க. இது ஒரு விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் தான் மெயின் இது இம்பார்ட்டண்ட். மனிதனால் தூண்டப்படும் பேரிடர்கள் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் என அழைக்கப்படுகிறது. இவை தீ விபத்து, போக்குவரத்து விபத்து, கட்டடமைப்பு இடிந்து விழுதல், சுரங்க விபத்துகள், குண்டு வெடிப்புகள், கூட்ட நெரிசல் போன்றவை உள்ளடக்கியதாகும். இந்த பாடத்தில் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் சிலவற்றை காண்போம். அதாவது மனுஷனால் எது ஒரு அழிவு ஏற்படுதோ அதுதான் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் அப்படி சொல்கிறாங்க. இதில் தீ விபத்து, போக்குவரத்து, கட்டிடமைப்பு இடிந்து விழுதல், சுரங்க பாதைகள், குண்டு வெடிப்புகள், கூட்ட நெரிசல் போன்றவற்றை எல்லாமே சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் என்பது திடீரென திரண்டு வரும் மக்கள் கூட்டத்தால் ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் மிதிப்படுதல் போன்றவற்றால் காயங்கள் மற்றும் மரணம் ஏற்பட காரணமாகிறது. கூட்ட நெரிசலில் ஒழுங்கற்ற கும்பல் அல்லது கூட்டம் என்பது திரண்ட
துடிப்பான வேறுபட்ட மக்கள் எண்ணிக்கையை குறிக்கிறது. இக்கூட்டம் அடிப்படையில் பல தரப்பட்ட சிக்கலானது ஆகும். இக்கூட்டத்தில் முக்கிய அம்சங்களானவை: கூட்டத்தினர் அனைவரும் ஒரே மாதிரியான எண்ணமும் செயலும் கொண்டிருப்பர். அவர்களது செயல்கள் உணர்ச்சி வசப்பட்டதாகவும் பகுத்தறிவற்றதாகவும் இருக்கும். கூட்ட நெரிசலுக்கான காரணங்கள்: கூட்ட நெரிசல் போன்ற நிகழ்வுகள் பல்வேறு சமூக கலாச்சார சூழ்நிலைகளை ஏற்படலாம். அந்நிகழ்வுகள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம். அவை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், நடைபெறும் இடங்கள், நகரும் படிக்கட்டுகள், நகரும் நடைபாதைகள், அன்னதானம் செய்யும் இடங்கள், ஊர்வலங்கள், இயற்கை பேரிடர், மின்வெட்டு ஏற்படும் இடங்கள், மத விழாக்கள், திருவிழா சமயத்தில் ஏற்படும் தீ விபத்துக்கள். அடுத்தது விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி சார்ந்த நிகழ்வுகளில் போன்றவற்றையாகும். வளர்ந்து வரும் நாடுகளில் பெரிய மதம் சார்ந்த கூட்டங்களில்தான் குறிப்பாக கூட்ட நெரிசல் அபாயம் ஏற்படுகிறது. வளர்ந்து வரும் நாடுகளில் பெரிய மதம் சார்ந்த இதுதாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2013 இந்திய பத்திரிகையொன்றில் குறிப்பிட்டபடி இந்தியாவில் 79% கூட்ட நெரிசல் மதம் சார்ந்த விழாக்களிலேயே நடைபெறுகிறது. அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 79% ஸ்டாம்பேட் கூட்ட நெரிசல் எதில் நடக்குதுன்னா மதம் சார்ந்த விழாக்களில் தான் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க ஸ்டாம்பேடு. கூட்ட நெரிசல் மேலாண்மை: மக்கள் ஒழுங்குமுறையில் நகரவும் கூட்டம் ஏற்படுத்தும் தேவையான ஒழுங்குமுறை திட்டம் மற்றும் கண்காணிப்பே கூட்ட நெரிசல் மேலாண்மை எனப்படும். குழு நடத்தையை கட்டுப்படுத்துவதே கூட்ட நெரிசல் கட்டுப்பாடாகும் சொல்கிறாங்க. கூட்ட நெரிசலின் போது எதுனாலும் பின்பற்றணும்னா வெளியேற மாற்று வழியை கண்டறிதல். இவ்வகை சூழலில் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய வெளியேறும் வழியாகும். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது அந்த இடத்தில் நில தோற்றத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இது வெளியேறும் வழியை கண்டுபிடிக்க உதவும். எனவே கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொள்ளும் பொழுது வெளியேறும் வழிகளை கண்டறிக. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கையை மார்போடு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குத்து சண்டையில் வைத்தது போல் உள்ளங்கைகளை மார்போடு வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் நகர்வது எளிதாகும். இவ்வாறு செய்யும்போது இருபுறத்திலிருந்தும் நகரும் மக்கள் கூட்டத்தினால் உங்கள் விலா எலும்புகள் நொறுங்குவதை தவிர்க்கலாம். முன்னில் இருந்து மற்றும் பின்னிலிருந்து கூட்டம் தள்ளும்பொழுது நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டு சுவாச பிரச்சனை ஏற்படலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட்டு லங்ஸை நீங்கள் சேஃப்டி பண்ணியிருக்கீங்க, அதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நடக்கும் நிலையில் எவ்வாறு நகர்வது, நடக்கிற போது எப்படி அந்த இடத்துலேருந்து நகருதுன்னு சொல்கிறாங்க. நகரும் கூட்டத்தில் சிக்கியிருக்கும் பொழுது அசையாமல் நின்று கொண்டோ அல்லது அமர்ந்து கொண்டோ நகர்வை தடுக்கக்கூடாது. ஏனெனில் கூட்ட நெரிசலில் சக்தியை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையில் கடல் அலையைப் போல கூட்ட நெரிசலின் சக்தி அதிகமாக இருக்கும். நெரிசல் சற்று குறைந்திருக்கும் போது மக்கள் கூட்டத்திற்கிடையே குறுக்காக நகர்ந்து செல்ல வேண்டும். வெளியேறும் வழிகளை நோக்கி நகர வேண்டுமே தவிர சுவர்கள் அல்லது தடுப்புகள் நோக்கி நகரக்கூடாது. அவ்வாறு நகர்ந்தால் கூட்டத்தில் மாட்டிக்கொள்ள நேரிடும். கீழே விழாமல் இருக்க கூட்டத்தோடு நகர்ந்து செல்ல வேண்டும். கூட்டத்தோடவே பார்த்திங்கன்னா குறுக்க நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஓரத்துலேயோ இல்லை ஒரு செவுத்துக்கிட்டேயோ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கீழே விழுந்தால் எவ்வாறு நகர்வது? கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து விட்டால் கைகளால் உன் தலையை மறைத்து கொண்டு கருவில் இருக்கும் குழந்தையைப் போல உடலை வளைத்து கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் நுரையீரல் இருக்கும் நெஞ்சு பகுதியை கூட்டத்திற்கு காட்டுவதை தவிர்க்க வேண்டும். மீண்டும் எழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று விடாமல் முயற்சிக்க வேண்டும். அதாவது இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டா கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மல்லாந்து படுத்துட்டு இருக்கக்கூடாது, கவுந்து படுத்துட்டு குழந்தை இருக்கிறப்போ வயிற்றுக்குள்ளே குழந்தை எப்படி கருவாக இருக்குமோ அது மாதிரி இருந்தால் உங்கள் நுரையீரல், லங்ஸு, மார்பு அது எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புத்திசாலித்தனமாக தொடர்பு கொள்க. கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளும்போது சோர்வடையாமல் இருப்பதற்காகவும் நம்முடன் சேர்ந்தவர்களை தொடர்பு கொள்வதற்காகவும் இரு புறங்களில் மாறி மாறி கைகளை மேலே நோக்கி ஆட்டுவது போன்ற சைகை மொழியை பயன்படுத்தவும். அடுத்தது பார்த்திங்கன்னா சக்தியை சேமித்துவை. அமைதியாக இருக்கும், உறக்க சத்தமிட்டு முயற்சிக்க கூடாது. அவ்வாறு செய்வது பீதியை அதிகரிக்கும். சந்திக்கும் இடத்தை முடிவு செய்யும். ஒருவேளை கூட்டத்தில்
பிரிய நேரிட்டால் மீண்டும் சந்திப்பதற்கு நிகழ்ச்சி பெறும் பகுதியில் ஒரு இடத்தை வெளியே ஒரு இடத்தையும் முடிவு செய்து வைக்க வேண்டும். யாரேனும் உதவிக்காக கையை நீட்டினால் அவரது கையை பிடித்து எழ செய்யவும். குழந்தைகள் பாதுகாப்பு குறிப்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வினாடியில் ஒரு புகைப்படம் எடுக்கவும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக குழந்தைகளை வெளியே அழைத்து செல்லும் பொழுது கைபேசியை எடுத்து ஒவ்வொரு குழந்தையுடனும் தனித்தனியாக சுயப்படம் எடுத்துக்கொள்ளும். இதனால் குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட நாளில் எவ்வாறு இருந்தார்கள் என்று தெரிய வரும். ஒருவேளை ஒரு குழந்தை கூட்டத்தில் தொலைய நேரிட்டால் அந்த புகைப்படம் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் குழந்தையை எளிதில் தேடி கண்டுபிடிக்க உதவும். நீரில் மூழ்குதல். உலகளவில் நீரில் மூழ்குதல் என்பது எதிர்பாராத விதமாக காயம் ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதற்கு மூன்றாவது, அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உலகளவில் நீரில் மூழ்குதல் என்பது எதிர்பாராத விதமாக காயம் ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதில் மூன்றாவது முக்கியமான காரணியாகும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, நீரில் மூழ்குதான் காயம் ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதில் மூன்றாவது முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உலகில் காயம் ஏற்பட்டு மரணமடைவதில் மூழ்குதல் 7% ஆகும். அது மாதிரி ஒருத்தங்க 100% இது இருந்ததுன்னா அதில் 7% இதுக்காக தான் ரீசனுக்காக தான் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 3,72,000 மரணங்கள் மூழ்குதல் மூலம் ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை எளிதில் அடையக்கூடிய வகையில் உள்ள குழந்தைகள், ஆண்கள் மற்றும் தனிநபர்களுக்கு மூழ்குதல் ஆபத்து அதிகமாகும். நீர்நிலையில் மூழ்குவதனால் ஏற்படும் சுவாச தடை பாதிப்பே மூழ்குதல் எனப்படுகிறது. அடுத்தது மூழ்குதல் என்பது நீரில் வெகு ஆழத்தில் கை கால்களை பலமாக உதைத்தல், நுரையீரல்கள் ஆக்சிஜன் இன்றி தவித்தல் போன்ற நிகழ்வுகளால் பீதியை கிளப்பும் ஒரு நிகழ்வு ஆகும். ஒவ்வொரு வருடமும் மூழ்குதல் ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிக்கின்றன. அதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவர். நீரின் அருகாமையில் இருப்பது நிச்சயமாக மூழ்குதலுக்கு காரணமாக இருந்தாலும் மூழ்குதல் பொருளாதாரத்தோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது. ஏழ்மையான நாடுகளில் உள்ள மக்கள் மூழ்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. வங்கதேசத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வங்கதேசத்தில் ஒரு ஆண்டுக்கு 17,000 குழந்தைகள் நீரில் மூழ்கி இறக்கின்றன. அதாவது ஒரு நாளுக்கு 46 குழந்தைகள் நீரில் மூழ்கி இறக்கின்றன. நன்னீரும் உவர்நீரும் வெவ்வேறு விதமாக மனிதர்களை மூழ்கடிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஜிகே தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்னா, முதல் கண்ணோட்டத்தில் கடலில் நீச்சல் அடிப்பது ஏரியில் நீச்சல் அடிப்பதை விட அபாயகரமான ஒன்றாகும். மோதும் மற்றும் கொந்தளிக்கும் அலைகளால் கடற்கரைக்கு செல்பவர்களை எளிதாக மரணத்தை நோக்கி இழுத்து செல்ல முடியும். ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் 90% மூழ்குதல் எங்கே நடக்குதுன்னா நன்னீரில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நம்ம என்ன நினைப்போம், கடலை விட ஏரி, ஆறு அதுதான் டேஞ்சர், கடல் தான் டேஞ்சர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை விட ஏரி தான் ரொம்ப ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறாங்க. உவர் நீரை விட நன்னீரில் அதிக அளவு நம் இரத்தத்தை ஒத்த கலவையாகும். அதாவது உவர் நீருன்றது இந்த சால்ட் வாட்டர் சொல்கிறாங்க. நன்னீர் என்பது நம்ம லேக், சீ வாட்டர், நல்ல தண்ணீர். அதிக அளவு நம் இரத்தத்தை ஒத்த கலவையாகும். நன்னீர் நுரையீரலுக்குள் செல்லும்போது சவ்வூடு பரவல் முறையில் அது நம் இரத்தத்தை ஓட்டத்தில் கலக்கிறது. அதாவது இது கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சவ்வூடு பரவல் முறையில் நம் இரத்தத்தில் ஓட்டத்தை கலக்கும் நீர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நன்னீர். ஓகேங்களா? இவ்வாறு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சவ்வூடு பரவல் முறை. இவ்வாறு இரத்தம் அதிக அளவு நீர்த்து போகும்போது இரத்த அணுக்கள் வெடித்து உறுப்புகள் செயல்கின்றன. இவை நிகழ 2 அல்லது 3 நிமிடங்கள் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது தகவல் குறிப்பு தொடர்ச்சி. இரத்தத்தை விட உவர் நீர் அதிக அளவு உப்புள்ளது.
ஓகே. உவர்நீர் உள்ளிழுக்கும் படும்பொழுது உவர்நீர் நுரையீரலுக்குள் செலுத்த இரத்தத்தை ஆக்குவதன் மூலம் உடலானது தன்னை தானே கட்டுப்படுத்த முயல்கிறது. இதனால் மரணம் சம்பவிக்க 8லிருந்து 10 நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளப்படுவதால் காப்பாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உவர்நீர் உள்ளிழுக்கும் படும்பொழுது உவர்நீர் நுரையீரலுக்குள் செலுத்தி இரத்தத்தை தடிமனாக்குவதன் மூலம் உடலானது தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் அடுத்த கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா பெண்களோட இறப்பு விகிதத்தை விட ஆண்கள் 2 மடங்கு மூழ்குதலால் இறக்கும் ஆபத்தளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் இறப்பு விகிதத்தை விட ஆண்கள் 2 மடங்கு மூழ்குதலால் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. மூழ்கி இறப்பதில் ஆண்கள் விகிதம் அதிகமாக இருக்க காரணம் தனியாக நீச்சல் அடிப்பதற்கு முன் மது அருந்துதல், படகு சவாரி செய்தல் போன்ற ஆபத்து நிறைந்த நடத்தைகளை என ஆய்வுகள் கூறுகின்றன. வெள்ள பேரிடர் போது 75% இறப்புகள் மூழ்குதலால் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெள்ள பேரிடரின் போது 75% பார்த்தோன்னா இறப்பு எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூழ்குதலால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மூழ்குதலை தடுக்க பல செயல்முறைகள் உள்ளன. கிணறுகளை மூடி வைத்தல், கதவு தடுப்புகளை பயன்படுத்துதல், குழந்தைகளை விளையாட தடுப்பு அமைக்கப்பட்ட பகுதிகளை அமைத்தல், நீச்சல் குளங்களை சுற்றி தடுப்புகளை அமைத்தல் போன்றவை நீரினால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்துகின்றன. சமூகம் சார்ந்த முறையான மேற்பார்வையுடன் கூடிய அங்கன்வாடி குழந்தைகளை பேணுதல் மூலம் மூழ்குதல் ஆபத்தை குறைக்கலாம். பள்ளி பருவ குழந்தைகளுக்கு அடிப்படை நீச்சல், நீர் பாதுகாப்பு, காப்பாற்றும் வழிமுறைகள் ஆகியவற்றை கற்றுத்தருதல் வேண்டும். கற்றுக் கொடுப்பதன் மூலம் மூழ்குதலின் ஆபத்தை குறைக்க மற்றொரு வழிமுறையாகும். நீரின் பாதுகாப்பை உறுதி செய்தல், மூழ்குதலை தடுத்தல் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பான படகு சவாரியினை அமைத்து செயல்படுத்துதல், கப்பல் மற்றும் படகு பயணத்திற்கான ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தல் ஆகியவை முக்கியமானதாகும். வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்தல், பேரிடருக்கான தயார்நிலை திட்டம், நில பயன்பாடு திட்டம் தயாரித்தல் மூலம் வெள்ள ஆபத்துகளை கையாளுதல், முன்னெச்சரிக்கை அளித்தல் போன்றவை வெள்ள பேரிடரின் போது மூழ்குவதை தடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தீ விபத்து. வெப்பம் மற்றும் வறண்ட வானிலையில் மின்னல், மனிதனின் அலட்சிய போக்கு இன்னும் பிற காரணங்களால் பெரு அளவில் காட்டுத்தீ ஏற்படுகிறது. தீ விபத்தானது கட்டிடங்கள், மரப்பலங்கள், மின் மற்றும் தகவல் தொடர்பு கம்பிகள், எண்ணெய் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் ஆகியவற்றை அழிக்கிறது. இது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஊறு விளைவிக்கிறது. மாணவர் செயல்பாடு. தீ விபத்து ஒத்திகை பயிற்சி. தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில், விழு, உருள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷனுங்க. தீ விபத்தில் இருந்து தப்பிக்க என்ன இது பண்ணுவோம்? நில், விழு, உருள். ஓகேங்களா என்பதை பயிற்சி செய்யவும். ஆடைகள் தீப்பிடித்து எரியும் பொழுது ஓடுவரை நிறுத்தி தரையில் விழுந்து பின்பு உருள்தல். இதுதான் தீ பரப்புவதை தடுக்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நில், விழு, உருள் அப்படி தான் இதோட மெத்தட் அப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வறண்ட அல்லது காற்று வீசும் காலநிலையில் தீ குட்டையான தாவரங்களையும் மரங்களையும் அழித்துவிடும். குறைந்த அளவு தீயின் வேகம் நொடிக்கு 1 முதல் 3 மீட்டர் வரையாகும். அதிக அளவு தீயின் வேகம் நொடிக்கு 100 மீட்டர் ஆகும். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. வறண்ட மற்றும் காற்று வீசும் காலங்களில் தீ குட்டையான தாவரங்களையும் மரங்களையும் அழித்துவிடும் அப்படி சொல்கிறாங்க. குறைந்த அளவு தீயினோட வேகம் எவ்வளோ? 1 முதல் 3 மீட்டர் வரை. அதிக அளவு தீயின் வேகம் எவ்வளோ? நொடிக்கு 100 மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்று யோசி. நெருப்பை காட்டிலும் புகை அதிக ஆபத்தானது. தீ விபத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள். நெருப்பை அடுத்தது பார்த்திங்கன்னா ஏன் என்று யோசி. நெருப்பை காட்டிலும் புகை அதிக ஆபத்தானது. தீ விபத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள். செய்ய வேண்டியவை என்னென்னா, தீ விபத்து ஏற்படும் போது கூச்சலிட்டோ ஒலி எழுப்பதோ அனைவரையும் எச்சரித்தல் வேண்டும். மணல் மற்றும் தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும். முதன்மை மின் இணைப்பினை உடனடியாக துண்டிக்க வேண்டும். ஆடைகள் தீப்பிடித்தால் தீப்பிடித்தவர் தரையில் விழுந்து உருண்டு தீயினை அணைக்க வேண்டும். தீ விபத்து பகுதிக்கு அருகில் உள்ள எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும்.
அதனால் தீ பரப்புவதை தடுக்கலாம். தீயோடு புகையும் இருந்தால் துணியை மூக்கை மூடிக்கொண்டு தரையில் தவழ்ந்து வெளியே வர வேண்டும். உடைமைகளை விட உயிர் விலை மதிப்பற்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தீ விபத்து பகுதியிலிருந்து பாதுகாப்பு பகுதிக்கு செல்ல வேண்டும். ஓகே, அடுத்தது பாதுகாப்பான நடவடிக்கைகள் என்னென்னா, வீட்டிற்கும் தீப்பற்றி கொள்ளக்கூடிய தாவரங்களுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு பகுதியை ஏற்படுத்த வேண்டும். வீட்டிற்கும் தீப்பற்றக்கூடிய தாவரங்களுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு பகுதியை ஏற்படுத்த வேண்டும். உன் வீட்டின் அருகே 3 மீட்டர் தூரத்திற்கு குறைவான உயரம் கொண்ட மரங்களை கிளைகளை வெட்டிவிட வேண்டும். வீட்டருகே உள்ள பாசி மற்றும் தாவரங்களை உலர்ந்த களைகளை வெட்டிவிட வேண்டும். சாக்கடை மற்றும் குழிகளிலிருந்து உலர்ந்த கிளைகள், இலைகள் ஆகியவற்றை அப்புறப்படுத்த வேண்டும். தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பான பெட்டகங்களில் வைக்க வேண்டும். வேறிடத்தில் இருக்கும் உனது உறவினரையோ நண்பரையோ உடனே தொடர்பு கொள்ளும் நபராக வைத்துக்கொள். தீ அணைப்பான் வைத்திருக்க வேண்டும். அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப ஃபஸ்ட்டு டியூனோ வருது. பாபா குர்குர்வின் அணையா நெருப்பு, நெருப்பின் தந்தை என பொருள்படும். ஈராக்கில் உள்ள இயற்கை வாயு குழாவின் துவாரத்தில் எரியும் நெருப்பு 4000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்நெருப்பை பற்றி ஹெரோடோட்டஸ் மற்றும் புளூடாஸ் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். புளூடார்க். அடுத்தது தீ விபத்து நடக்கும் இடம். தீயை அணைக்க நீரை பயன்படுத்த முடியாத போது, மின்சார கருவிகள் இயக்கி கொண்டிருப்பதால் அல்லது நீர் இல்லாத போது மற்றும் நெருப்பு பெரிய அளவில் இல்லாத போது சமையல் சோடா, கால்சைட் சோடா, சலவைத்தூள், மண் ஆகியவற்றை பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தீ அணைக்க நீரை பயன்படுத்த முடியாத போது மின்சார கருவிகளில் இப்போ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தாங்க. மின்சார கருவியில் இப்போ இயங்கிட்டு இருக்கு. அப்போ தண்ணி யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சமையல் சோடா, கால்சைட் சோடா, சலவைத்தூள், மண் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல் சோடா, கால்சைட் சோடா, சலவைத்தூள், மண் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. தரையை விட 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மேல் தலையை உயர்த்தி வைக்கக்கூடாது. இந்த உயரத்திற்கு மேல் நச்சு புகை குவிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 30 சென்டிமீட்டருக்கு மேலே தலையை தூக்கக்கூடாதுன்றாங்க பாருங்கள். தரையிலேருந்து அறையை விட்டு வெளியேற வாய்ப்பில்லை எனில் ஜன்னல் நோக்கி நகர்ந்து சைகை மூலம் மக்களின் கவனத்தை ஈர்க்க முயல வேண்டும். உன்னுடைய ஆடைகள் தீப்பிடித்து விட்டால் ஓடக்கூடாது. இது தீ பரவுவதை அதிகரிக்கும். துணிகளை அகற்றி அதனை பாதுகாப்பான இடத்தில் எரிந்துவிட்டு நெருப்பை அணைக்கும். நீ காட்டு தீ அருகில் இருக்கும்போது உன்னால் நெருப்பை அணைக்க முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கும் மக்களிடம் ஆபத்து பகுதியிலிருந்து வெளியேறுமாறு கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1984 போபால் வாயு பேரிடர். அதாவது நம்ம இது ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். 1984 நடந்திருக்கு. மனித இழப்புகளோட மதிப்பிடப்பட்டது எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 3, 1984 யூனியன் கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து மெத்தின் ஐசோ சயனைட் வாயு மேகம் மூலம் வெளியேறுகிறதுன்னு சொல்கிறாங்க. வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எந்தெந்த இடம்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். 3 நாட்களில் இறந்தவர்கள் 10,000க்கு மேற்பட்டவர்கள். 1994க்குள் இந்த காயமடைந்த மேலும் 25,000 பேர் மரணமடைந்தர். போபால் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்தியாவோட சென்ட்ரலில் இருக்குது மத்திய பிரதேஷ். அதில் இருக்கிறது தான் போபால். 1984 டிசம்பர் 3 யூனியன் கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து மெத்தின் ஐசோசைனைட் வெளியேறியிருக்குன்னு சொல்கிறாங்க. தீ அணைப்பான் மற்றும் எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் என்பதை பற்றி சில குறிப்புகள். சிறு தீயை தீ அணைப்பானை பயன்படுத்தி அணைக்கவும் அல்லது எரிபொருள் உள்ள இடத்தினை தீ அணைப்பானை பயன்படுத்தி கைப்பிடியிலிருந்து பாதுகாப்பு ஊசியை வெளியே இழுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தீ பரவும்
அடிப்பகுதியை நோக்கி செலுத்தவும், துண்டு கைப்பிடியை அழுத்தவும், நெருப்பின் அடிப்பகுதியை நோக்கி எல்லா பக்கமும் மாறி வீசி அடிக்கவும். தீ விபத்தின் போது கண்டிப்பாக செய்யக்கூடாதவை: இயங்கிக் கொண்டிருக்கும் மின் சாதனங்களின் மீது தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ஒரு குளிர்சாதன பெட்டியோ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான மின் இணைப்பை துண்டிக்கவும். மேன் தளத்திலிருந்து ஜன்னல் வழியாக குதிக்கக்கூடாது. பீதி அடையக்கூடாது. நீங்களாகவே நெருப்பை அணைக்க முயலக்கூடாது. அடுத்தது தொழிலக பேரிடர்கள். தொழிலக பேரிடர்கள் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ் 4 முக்கிய இடர்களை கொண்டது. இவை பார்த்திங்கன்னா தீ வெடித்தல், நச்சு புகை வெளியேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்றதாகும். இப்பேரிடருக்கு காரணமாக தொழிற்சாலைகள் பல்வேறு மூலப்பொருட்கள், கழிவுப் பொருட்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கையாள பல வழிமுறைகளை பயன்படுத்துவதே ஆகும். தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்சாலை விபத்துக்கள், ஆபத்தான வழிமுறைகள், உள்கட்டமைப்பு குறைபாடு, இது எல்லாமே இப்போ நம்ம போபால் டிசாஸ்டர் பார்த்தோம்ல, அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அல்லது சில மனித செயல்பாடுகள் காரணமாக ஆபத்து ஏற்படுகிறது. இது உயிரிழப்பு அல்லது காயம், பொருள் சேதமடைதல், சமூக மற்றும் பொருளாதார பாதிப்பு அல்லது சுற்றுச்சூழல் சீர்குலைவு வழிவகுக்கிறது. தொழிலக தீ விபத்து இது அடிக்கடி நிகழும் பேரிடர் ஆகும். நெருப்பு நச்சு வாயுவான ஆக்ரோலின் மற்றும் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சயனைட் ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது தொழிலக தீ விபத்து எதுக்காக ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு நச்சு வாயுக்களான, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெருப்பு நச்சு வாயுக்களான ஆக்ரோலின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் சயனைட், இது 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆகியவற்றை உற்பத்தி செய்கிற தீப்பற்றுதல் அல்லது அதிக வெப்பம் காரணமாக கட்டமைப்புகள் பாதிக்கப்படலாம். மேலும் அத்தியாவசிய சேவைகளான மின்சாரம் மற்றும் இயந்திரங்களை உற்பத்தியை பாதிக்கிறது. அடுத்தது வெடிப்பை பற்றி சொல்கிறாங்க. தொழிற்சாலை வெடிப்புகள் அதிர்வலைகளால் உண்டாகின்றன. இது அதிக அழுத்தம், மக்களை கொல்லக்கூடியது என்றாலும் பொதுவாக இதன் மறைமுக விளைவுகளாக கட்டிடங்கள் இடிந்து விழுதல், கண்ணாடி உடைதல் மற்றும் பொருள் சிதறுதல் ஆகியவற்றை அதிக அளவு உயிரிழப்பு மற்றும் படுகாயங்களை ஏற்படுத்துகிறது. வாயு வெடிப்பு, தூசி வெடிப்பு என பலவிதமான வெடிப்புகள் உள்ளன. தீப்பற்றி கொள்ளக்கூடிய வாயு காற்றுடன் தொடர்பு கொள்ளும்பொழுது வாயு வெடிப்புகள் ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய திடப்பொருட்கள், முக்கியமாக உலோகத் துகள்கள் காற்றுடன் கலந்து எரியும் பொழுது தூசி வெடிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிப்பொருட்களின் வெளியேற்றம். திடீரென வெளியேறும் நச்சு வாயுக்கள் பொதுவாக தோன்றும் இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்களில் கூட இறப்பு மற்றும் பலத்த காயங்களை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை. இவை நீராலும் காற்றாலும் எடுத்து செல்லப்படுகிறது. வேதிப்பொருட்கள் நேரிடையாக பொது கழிவு நீர் அமைப்புகள், ஆறுகள், கால்வாய்கள் மற்றும் பிற நீர்நிலைகளில் கலப்பதனாலும், தீயை அணைக்க பயன்படுத்தி கழிவுநீர் கலப்பதனாலும் பொதுமக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது. விபத்துக்குள்ளானவர்களின் எண்ணிக்கையானது அங்கு நிலவும் வானிலை, நச்சு புகை, வரும் வழியில் உள்ள மக்களின் அடர்த்தி மற்றும் அவசரகால ஏற்பாடுகளின் திறன் போன்றவற்றை பொறுத்து அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு. வெளியேறும் மற்றும் பொருட்கள் மனிதனுக்கு நேரடியாக நஞ்சாக அமையவிட்டாலும் சுற்றுச்சூழல் மாசுபடுதலை ஏற்படுத்தக்கூடியவை. இது இயற்கை வளங்களான தாவர மற்றும் விலங்குகளுக்கு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற உண்மை அதிக அளவு உணரப்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டாக மரங்களின் அழிவு உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாவதோடு விலங்கினங்களின் அழிவு உணவு விலையினை பாதித்து தொல்லை தரும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தொழிலக இடர்களை குறைக்கும் வழிமுறைகள். செயல்முறை பாதுகாப்பு மேலாண்மை. பெரிய செயல்முறை மாற்றங்களை கொண்டு வரும் முன் அதற்கான உபகரணங்களின் உண்மைத்தன்மையை கண்டறிதல், பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்குதல், உபகரணங்களை சுத்தம் செய்து வைத்தல் ஆகியவற்றை செய்ய வேண்டும். பாதுகாப்பு தணிக்கைகள். பாதுகாப்பு முறைகளை அவ்வப்பொழுது கண்காணித்தல், பாதுகாப்பு முறைகள் மற்றும் கருவிகளின் இயக்கத்தை கண்காணித்தல், இவற்றோடு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்.
அவசர கால திட்டம். விளைவுகளின் தாக்கம் மற்றும் வழக்கத்தில் இருக்கும் அவசர கால வழிமுறைகள் பற்றி ஒரு முழுமையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். இது சமூகத்தினராலோ தேசிய அல்லது மண்டல அதிகாரிகளாலோ செயல்பட வேண்டும். பயிற்சி. தொழிலாளர்களுக்கு முறையான பயிற்சியும் பாதுகாப்பு சேவைகளையும் மேற்கொள்ள வேண்டும். சாலை விபத்து. ஒவ்வொரு ஆண்டும் 1.7 மில்லியன் மக்கள் சாலை விபத்தில் இறக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. சாலை விபத்து உலக அளவில் இறப்பிற்கு காரணங்களில் 8வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நீரில் மூழ்கி இது பண்ணுறது 3வது இடம். இது பார்த்திங்கன்னா சாலை விபத்து இறப்பிற்கு காரணங்களுக்கு 8வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் 50 மில்லியன் மக்கள் மோசமான வாழ்க்கையையோ தலைகீழாக்கக்கூடிய காயங்களால் அவதிப்படுகின்றனர். குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் சாலை பாதுகாப்பை குலைக்க காரணிகளின் முக்கியமானவை: வேகமாக செல்லுதல், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், தலைக்கவசங்கள் அணியாதிருத்தல் அல்லது முறையாக அணியாதிருத்தல், இருக்கை பட்டைகளை அணியாதிருத்தல் அல்லது முறையாக அணியாதிருத்தல் தான் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சாலையை பயன்படுத்துபவர்கள் சாலை விதிகளை மீறக்கூடாது என்ற அடிப்படையில் அமைந்துள்ள சாலை விதிகளை நடைமுறைப்படுத்தவும், ஆபத்தினை குறைக்கவும், முறையற்ற பாதுகாப்பற்ற நடத்தைகளை குறைக்கவும் வேண்டிய திறன்களை சாலை போக்குவரத்து காவலர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கான அடிப்படை சாலை பாதுகாப்பு விதிகள். இப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாலை சமிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வு, சாலை போக்குவரத்து விளக்குகள் மற்றும் சமிக்கை பற்றிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அறிய செய்ய வேண்டும். ஒவ்வொரு வண்ணத்திற்கும் முக்கியத்துவத்தினை அறிந்து கொள்ள செய்தல். பச்சை விளக்கு செல் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் பச்சை விளக்கு எரிகிறதோ அப்பொழுதெல்லாம் வாகனம் முன்னோக்கி செல்லலாம். சிவப்புன்னா நிற்கன்னு அர்த்தம். சிவப்பு விளக்கு எரியும் பொழுது அனைத்து வாகனமும் நிற்க வேண்டும். மஞ்சள் விளக்கு எரியும் பொழுது மெதுவாக செல்ல வேண்டும் என்று அர்த்தம். மாணவர்கள் பார்த்திங்கன்னா மெதுவாக செல்லி நிற்பதற்கு தயாராக வேண்டும் என்ற அர்த்தம். சாலை சந்திப்புகளில் காணப்படும் நடக்கும் மனிதன் சமிக்கை பாதசாரிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. பச்சை விளக்கு எரியும் பொழுது மட்டும்தான் சாலையை கடக்க வேண்டும் என்பதை மனதில் கொள். சாலையில் இடதுபுறம் வலப்புறம் எந்த வாகனமும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு தான் நடக்கணும், கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கை பலகையில் நடக்காதே என்ற தகவல் இருந்தாலோ அல்லது நடக்கும் சமிக்கை சிவப்பாக இருந்தாலோ சாலையை கடக்க முயற்சிக்க கூடாது. அடுத்தது நில் கவனி செல். மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கோ அல்லது தங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய பேருந்தை பிடிக்க பேருந்து நிலையத்திற்கோ நடந்து செல்வார்கள். மாணவர்களின் ஒரே பணி பேருந்து அவர்கள் இறக்கிவிட்டவுடன் கவனமாக சாலையை கடப்பதுதான். மாணவர்கள் கவனமாக சாலையை கடக்க வேண்டும். நமது கடமையாகும். மாணவர்கள் சாலை சமிக்கை பற்றி அறிய கற்றுக் கொடுப்பதுடன் சாலையை கடக்கும்போது பாதசாரிகள் கடக்கும் பகுதியில் ஜீப்ரா கிராசிங்கை கடக்க பரிந்துரை செய்ய வேண்டும். ஒருவேளை அடிக்கோடுகளோடு சமிக்கைகளோடு இல்லாவிட்டால் கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றலாம். சாலையில் வலது புறம் பின்னர் இடதுபுறம் வாகனங்கள் உள்ளே வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும். வாகனங்கள் வருவதை பார்த்துவிட்டால் வாகனம் கடந்து செல்லும் வரை காத்திருந்து பின்னர் கவனமாக சாலையை கடக்க வேண்டும். சாலை திருப்பத்தில் கடக்காதே, இது பாதுகாப்பற்றது என்று இருந்தால் நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கிடையே சாலையை கடக்காதே. அடுத்தது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் உடனிருப்போர் அவசியம். அக்குழந்தையின் சாலை கடக்கும்போது கட்டாயம் அவர்கள் கையை பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கவனி. திருப்பங்களின் சாலையை கடக்கும்போது அதிக விழிப்புணர்வுடன் இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இதற்கு கவனித்தல் மட்டுமே உதவிகரமாக இருக்கும். எனவே குழந்தைகளிடம் வண்டி வருகிறதா இல்லையா என கவனிக்க சொல்லி திருப்பங்களிலும் ஆளில்லாத சந்திப்புகளிலும் சாலை பயன்பாட்டாளர்களை எச்சரிக்க வாகனங்களை ஒலி எழுப்புகின்றன. வாகனத்திலிருந்து வரும் ஒலியை கேட்டதும் நின்று எந்த வாகனமும் வலதுபுறத்திலிருந்து வரவில்லையா என்று உறுதி செய்துவிட்டு சாலையை கடக்க வேண்டும். சாலையின் அவசரமாய் செல்லாதே. மாணவர்கள் பொறுமைசாலிகள் அல்ல. சாலையில் குறுக்கே ஓடுவது அவர்களது பழக்கமாகும். மேலும் அவர்கள் விளையாட்டு போக்கில் கவனக்குறைவாக இருந்து கொண்டு சாலையில் குறுக்கே ஓடிவிடுவார்கள்.
எனவே சாலையில் இருக்கும்பொழுது அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நடப்பாதைகளின் முக்கியத்துவம். மாணவர்கள் சாலையில் நடக்கும்பொழுது நடைபாதைகளை பயன்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும். எவ்வாறு பாதுகாப்பாக சாலையை கடக்க வேண்டும் என்று செய்து காட்ட வேண்டும். சாலை பரபரப்பின்றி இருந்தாலும் நடைபாதைகளை பயன்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும். குறுக்கு சாலைகள் பாதசாரிகள் கடந்து செல்லுமிடம். மாணவர்களிடம் சாலையில் குறுக்கே ஓட்டி செல்லும் பழக்கம் உண்டு. இது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் குறுக்கு சாலைகளில் முறையான சமிக்கை இல்லை எனில் வாகனங்கள் மெதுவாக செல்லாது. சாலை சந்திப்புகளிலும் பாதசாரி கடந்து செல்லும் இடங்களில் மட்டுமே சாலையில் கடக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். குறுக்கு சாலைகளில் பாதசாரிகள் கடந்து செல்லும் இடங்கள் இல்லாவிடில் மாணவர்கள் மேற்கூறிய சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிளுக்கு ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப்புன்னு அர்த்தம். இது படித்தோம் நம்ம. மஞ்சள் வாகனத்தை காணும்பொழுது பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் குழந்தைகளை ஏற்றவும் இறக்கவும் செய்ய தயாராகிறார்கள் என்பதை பிற வண்டி வாகன ஓட்டிகள் அறிவிப்பதற்காக மஞ்சள் நிற விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும். ஓகே. சிவப்பு வண்ணத்தை காணும்போது இங்கே சிவப்பு லைட் எரிஞ்சிச்சுன்னா குழந்தைகள் பேருந்தை விட்டு இறங்குவதற்கான பேருந்து நிற்கிறது என்பதை பிற ஓட்டுநர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஸ்டாப் படிச்சு. பின்னால் நிற்கும். பள்ளி பேருந்துக்கு பின்னால் அதே திசையில் வரும் வாகனங்கள் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடக்கும் இடம் 10 ஃபீட். குழந்தைகள் பாதுகாப்பாக ஏறி இறங்க தேவையான இடத்தை விட்டுவிட்டு உன்னுடைய மோட்டார் வாகனத்தை தேவையான இடைவெளியில் நிறுத்த வேண்டும் சொல்கிறாங்க. வலது பக்கம் எப்போவுமே கடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பள்ளி பேருந்தை வலது புறமாக கடந்து செல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவனிக்கும். குழந்தைங்க இறங்குதா, பூங்கா மைதானம் அது மாதிரி இடம் இருந்தால் கரெக்டாக கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நார்மல் தாங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன், அதை மிஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வரக்கூடாதுல்ல. நிறுத்து அப்படின்னு இது மாதிரி இருந்தாங்கன்னா ரோந்து சமிக்கை கட்டுப்படுத்தும் பொழுது பள்ளி ரோந்து அதிகாரிகள் அல்லது சாலைகள் கடக்க உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நிற்க சொல்லி கட்டளையிடும் பொழுது கட்டாயமாக நிற்க வேண்டும். விழிப்பாயிரு. குழந்தைகளை கணிக்கவே முடியாத பாதசாரிகள் அவர்கள் எளிதில் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் என்று அர்த்தம். ஒலி எழுப்புது. ஆர்ன் அடிச்சுட்டே உள்ளே என்ட்ரி ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கைகளை வாகனத்திற்குள்ளேயே வைத்து கொள்ளுதல். வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் போது நிறைய மாணவர்கள் தங்கள் கைகளை வாகனத்திற்கு வெளியே நீட்டி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தலையில் வெளியே நீட்டி உற்சாகத்துடன் கையசைப்பார்கள். இது பள்ளி பேருந்துகளில் வரும் மாணவர்களிடம் காணப்படும் காட்சியாகும். இருப்பினும் இத்தகைய நடத்தைகளை தவிர பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. கவனக்குறைவின் காரணமாக மாணவர்கள் எதிரில் வரும் வாகனங்கள் மீது மோதி அடிபட்டு விபத்துக்குள்ளாவார்கள். வளைவுகளில் சாலையை கடக்காதே. வெளிப்படையாக கூற வேண்டுமென்றால் வளைவுகள் மோட்டார் வாகன ஓட்டிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத பகுதியாகும். அந்த பகுதியில் உன்னை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் வாகனங்களை நிறுத்த இயலாது. எனவே வளைவில் சாலையை கடக்கும்போது மாணவர்களுக்கு விபத்து ஏற்படும். அடுத்தது மிதிவண்டியில் செல்லும் பொழுது பாதுகாப்பாக இரு. மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கீழ்காணும் மிதிவண்டி விதிகளை பின்பற்ற வேண்டும். மிதிவண்டிக்கென ஒதுக்கப்பட்ட பாதையில் செல். இவ்வாறு பாதை ஒதுக்கப்படவில்லை என்றால் சாலையில் இடது புறத்தின் இறுதி அல்லது வலது புறத்தின் இறுதி பகுதியில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற பகுதியிலோடு செல். உங்கள் கண்காணிப்பிலின்றி நெருக்கம் மிகுந்த தெருக்களில் மாணவர்கள் மிதிவண்டி ஓட்ட அனுமதிக்க வேண்டாம். வாகனங்களில் பயணிகளுக்காக பாதுகாப்பாக இருத்தல். ஓடிக்கொண்டிருக்கும் வாகனத்தில் மாணவர்கள் பாதுகாப்பை இருக்கை பட்டையை பயன்படுத்துவதன் மூலம் உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கும் வாகனத்தில் நிற்கவோ நடக்கவோ ஓடவே கூடாது. பேருந்து பள்ளியை சென்றடையும் வரை இருக்கையில் அமர்ந்து கொண்டு கைப்பிடிகளை பிடித்து கொள்ள வேண்டும். கைகளை வாகனத்தில் வெளியே வைக்காதே. வண்டியின் முன்பக்கத்திலிருந்து இறங்கவும். பேருந்து விட்டு இறங்கும்போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு குறிப்புகளை மனப்பாடம் செய்து அவற்றை பின்பற்றுமாறு மாணவர்களிடம் கேட்டுக்கொள்ளவும். பேருந்து வரும் நேரங்களில் முன்பாகவே பேருந்து நிலையத்தை அடைவதன் மூலம் பேருந்தின்
பின்னால் ஓடி சென்று ஏறுவதை தவிர்க்க உறுதி செய்ய வேண்டும். வரிசையில் நின்று பேருந்தில் ஏறவும் இறங்கவும் வேண்டும். மற்ற வாகனங்களுக்கு தேவையில்லாமல் ஆபத்து மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் பொருட்டு பள்ளி பேருந்தை முன்பக்கமாக இறங்கவும். அவ்வளோதாங்க. குழந்தைகளுக்கான 10 சாலை பாதுகாப்பு விபத்துகள் என்னென்னா, சாலையை கடத்தல், பச்சை விளக்கும் போது கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பத்தில் சாலை வழிகளில் ஓட்டாதேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னிச்சையாக நடக்காதே, சாலையை கடக்கும் இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதியாக இரு. பெரிய மோட்டார் வாகனங்களை வருகிறதா என்று பார். மோட்டார் வாகனங்களுக்கு பின்னால் விளையாடாதே. பேருந்திலிருந்து இறங்கும்பொழுது இருசக்கர வாகனங்கள் வருகிறதா என்று கவனி. சமிக்கை விளக்குகள் இல்லாத சாலைகளில் கடக்கும்போது அதிக கவனம் செலுத்து. இருக்கை பட்டை அணிந்தால் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பின் இருக்கையில் அமர்வது பாதுகாப்பானது. 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் பின் இறக்கையில் அமர்வது பாதுகாப்பானது. நின்று கொண்டிருக்கும் மோட்டார் வாகனங்களிடையே விளையாடாதே. வழுக்கும் தளங்களில் பாதுகாப்பு சாதனங்களை அணிந்து கொள். மிதிவண்டிகளுக்கான பாதையை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. இதோட லெசன் கம்ப்ளீட். அடுத்தது கலை சொற்கள். பேரிடர்னா மனிதன் மற்றும் உடைமைகளை உள்ளடக்கிய சமூகத்தின் இயக்கத்தினை தீவிரமாய் பாதிப்பது பேரிடர். பாதுகாக்கப்பட்ட சமூகமானது தனது வளங்களை பயன்படுத்தி பேரிடரை சமாளிக்க முடியாத அளவிற்கு, அதாவது அச்சமூகத்தின் சமாளிப்பு திறனை காட்டிலும் மிக அதிகமாக பாதிப்பினை ஏற்படுத்தும். பேரிடர் ஆபத்து குறைதல். முறையான முயற்சிகளின் மூலம் பேரிடர் ஆபத்துகளை குறைக்க பயிற்சி பேரிடர்களுக்கான காரணங்களை ஆய்வு செய்தல் மற்றும் மேலாண்மை செய்தல். தணித்தல் ஆபத்து மற்றும் அது தொடர்பான இடர்களினால் ஏற்படும் மோசமான விளைவுகளை குறைத்தல். துயர் நிலை பேரிடர்களை சிறப்பாக எதிர்கொள்தல், தகுந்த நடவடிக்கை எடுத்தல், பாதிப்புகளிலிருந்து வெளிவருதல் போன்ற செயல்களை செய்வதற்கான திறன். தடுத்தல் ஆபத்து மற்றும் அது தொடர்பான பேரிடர்களின் மோசமான விளைவுகளை முற்றிலும் தடுத்தல். பொது விழிப்புணர்வுனா பேரிடர் ஆபத்துக்கள், பேரிடர்களை ஏற்படுத்தும் காரணிகள், பேரிடர்களின் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பாதிப்புக்குள்ளாவதற்கு குறைதல் ஆகியவை பற்றி பொது அறிவு. மீளும் தன்மை ஆபத்துக்கு உள்ளடக்கப்பட்ட சமூகத்தின் எதிர்ப்பு, உட்கிரகித்தல், சூழ்நிலை பொருந்துதல் மற்றும் பேரிடர்களிலிருந்து மீள்வதாகும். ஹயோகோ செயல் கட்டமைப்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உலக அளவில் 2005-2015 வரையிலான காலத்தில் பேரிடர் ஆபத்து குறைப்பதற்கான முயற்சிகளை பற்றிய வரைபடம். இது பேரிடர் ஆபத்து குறைப்பினை ஊக்குவிப்பதாக செயல்பாடு வழிகாட்டிகளை கொண்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்கள், நம்ம ஒரு கலை சொற்கள்லேருந்து கூட நம்மளுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம இவ்வளோ படித்தோம்ல, இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். குறைந்த அளவு தீ பரவும் வேகம் 1-3 மீட்டர். ஓகேங்களா. அடுத்தது ட்ராப், விழு, மூடு, ஓல்டு என்பது எதன் முக்கிய மாதிரி பயிற்சி? விழு, மூடு, ஹோல்டு நிலநடுக்கம்ங்க. நமது வீட்டிற்கு நிற்கும் மரங்களின் அனைத்து கிளைகளையும் வெட்டுவது எதை தடுக்க? தீயை தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா. பின்வருவற்றுள் எது கூட்ட நெரிசலுக்கான செயல் விதி? திறந்த வெளி நிலப்பரப்பாக இருந்தால் தாழ்வான பகுதி அல்லது குழியில் அமர்ந்து கொள். மலைப்பகுதியாக இருந்தால் பாறை சரிவுகள், நில சரிவுகளையும் தவிர். கைகளை மார்போடு வைத்துக்கொள். இதுதாங்க. அடுத்தது 1984 தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் போபால், மத்திய பிரதேஷில் நடந்துச்சுங்க. போபால், மத்திய பிரதேஷ், போபாலில் நடந்துச்சு. உலகில் காயம் ஏற்பட்ட மரணிப்பதில் நீரில் மூழ்குதல் -% ஆகும், 7%ங்க. இயற்கை எரிவாயு குழாயில் எரியும் பாபா குர்குர் அணியா நெருப்பு காணப்படும் நாடு ஈரான். ஈராக் இல்லைங்க, ஈரான்.
ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் பேர் சாலை விபத்தில் இறக்கின்றார்கள். 2.34 மில்லியன். ஓகேங்களா. அடுத்த கொஷின். இந்தியாவில் டேஷ் சதவீத கூட்ட நெரிசல் மதம் சார்ந்த விழாக்களிலாலே ஏற்படுகிறது. 79%. வெள்ளப்பெருக்கு பேரிடரின் போது டேஷ் சதவீதம் இறப்புகள் மூழ்குதலால் ஏற்படுகிறது. 85%. வளைவுகளில் நாம் ஏன் சாலையை கடக்கக்கூடாது? ஏன்னா வளைவில் வந்து 2 வீலர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, பெரிய பெரிய வண்டி வரதை பார்க்க முடியாது, அதனால் வந்து கடக்கக்கூடாது. தீ விபத்திற்கான காரணங்கள் என்ன? நிறைய நம்ம இதில் பார்த்துட்டோம். கூட்ட நெரிசல் ஏற்படும் முக்கியமான இடங்கள் எங்கன்னா இந்த கோயில் குளங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக நடக்குது. தீ விபத்தை தடுக்கும் வழிமுறைகளை ஏதேனும் 3 இது பண்ணுங்க. இப்போ என்ன சொல்கிறது, தீ பிடிச்சிச்சின்னா வந்து நிற்கணும், விழுந்து உருள ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து தீ பற்றக்கூடிய பொருட்கள் எதையுமே வைக்கக்கூடாது. பட்டுடுச்சுனாலும் அதை விட்டுட்டு வந்து வெளியே வரணும். புகை தான் ரொம்ப டேஞ்சரு. ஒருவேளை அந்த ரூமில் பட்டுச்சுன்னா ஒரு தரையிலேருந்து 30 சென்டிமீட்டரில் தான் வந்து நம்ம முகத்தை வச்சுட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டு தொலை வந்துடணும். ஓகேங்களா. சாலை பாதுகாப்பு குலைந்த காரணங்களின் ஏதேனும் 2. நம்ம ஒழுங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் அதுக்கான காரணங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஏன் உப்பு நீரை காட்டிலும் நன்னீரில் வேகமாக மூழ்கிறோம்? இதுக்கு தாங்க நம்ம ஒரு இதுவே படித்தோம் பாருங்கள். உப்பு நீரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம நுரையீரல் வந்து நம்ம ரத்தத்தை தடிமனாக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே வந்து நன்னீரில் வந்து நம்ம பிளட்டும் அதுவும் சேம் லெவல்ன்றதுனால டக்குன்னு உள்ளே போயிட்டு நம்மளுடைய செல்ஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணி விட்டுரும். அதனால தான் சொல்கிறாங்க, தீ விபத்தின் போது செய்ய வேண்டியது ஏதேனும் 3 கூறுக. தீ விபத்தின் போது அது என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரோல் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் சாமானில் வந்து தீ பிடிச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து சோப்பு மணல் போட்டு அதை அணைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி தீ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து டக்குன்னு வெளியே குதிக்கக்கூடாது, புகையை ஸ்மோக் பண்ணக்கூடாது. இது எல்லாமே ரொம்ப தொழிலிடர்களை குறைக்கும் வழிமுறைகளை எதனும் கரெக்டான பிளானிங் இருக்கணும். அதே மாதிரி மிஷின்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். லேபர்ஸ்க்கு வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும். மூழ்குதலை தடுப்பதற்கான வழிமுறைகளில் ஏதோ ஒன்று 3 மூழ்கு தடுக்கணும். நம்ம டென்ஷன் ஆகி டப்பன்னு இது பண்ணக்கூடாது, நம்ம எனர்ஜி லாஸ் பண்ணக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். அதே பக்கத்தில் யாருன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். நம்ம எங்கன்னா போகும்போது சிங்கிளாக போகக்கூடாது, யாரானா சொல்லி கூட்டிகிட்டு போகணும். மாணவர்களுக்கான அடிப்படை சாலை பாதுகாப்பு விதிகளை பட்டியலிட்டு அவற்றினும் ஏதேனும் 3 விளக்குக. ஜீப்ரா கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணணும், ரெட் போட்டால் ஸ்டாப் பண்ணணும், க்ரீன் போட்டால் ஸ்டாப் பண்ணிடணும், எல்லோன்னா வெயிட் பண்ணணும், ஸ்லோவாக பண்ணுங்கள் போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ப்ரான் ஜோன், இந்த என்ன சொல்கிறது, இந்த விபத்துக்குள்ளான பகுதி அப்படின்லாம் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்லோவாக போகணும். தீ விபத்தின் போது ஏதேனும் 3 செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியவைன்னா வந்து டக்குன்னு ரோல் பண்ணணும், மணல் யூஸ் பண்ணி அந்த இது அணைக்க பார்க்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இது எல்லாமே அது வந்து ஒரு விஷயம். கூட்ட நெரிசலின் போது பின்பற்ற வேண்டிய செயல் விதிகள் என்னென்னா, முதல்ல வந்து மாறுக்கிட்ட வந்து கையை வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த திசைக்கு மூவ் பண்ணால் அது குறுக்க வந்து பொறுமையாக நவுந்து வரணும். நம்ம கீழே விழுந்துட்டாலும் நம்ம வந்து பேபி மாதிரி வந்து கை கால் எல்லாத்தையும் மடக்கிட்டு நம்ம உட்காந்துட்ருக்கணும். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டக்குன்னு மேலே எழுந்து வந்துடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒத்திகை பயிற்சி. விழு மூடு உருள் எதுக்குங்க? இது ஃபயருக்கு. ஓகேங்க. கூட்ட நெரிசல், தீ விபத்து பயிற்சி, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஓகேங்க, அவ்வளோதாங்க. டிசாஸ்டர் இதில் இருக்க பாருங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாடல், TNSERT, இன்ட்ரடக்ஷன் டு டிசாஸ்டர் யூனிட். இந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள் எப்போனா டைம் கிடைக்கும் போது. அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதில் இருந்தால் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, நம்ம இந்த 8th லெசன் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நம்ம ரொம்ப அதாவது நான் இப்போது ஃபஸ்ட் ரீடிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நான் அப்படியே லைன் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரக்கூடாது, நம்ம இது மிஸ் பண்ணிட்டோம், சரி இந்த ஒரு லைனில் படிக்காமல் விட்டோமே, இதுலேருந்து எதனா கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், யாருமே கலைச்சொற்கள் படிக்க மாட்டோம் டிஎன்பிசிக்கெலாம். ஆனால் இந்த கடைசி அந்த 8th கலை சொற்கள் பாருங்களேன்,
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கேட்டிருப்பாங்க. இதை நம்ம உள்ளே படிச்சிருக்கவே மாட்டோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், ட்ராப், விழு, கவர் அண்ட் ஹோல்டு, இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து எர்த்துக்குவைக்கான இது நம்ம புக்கில் இருக்கிறதேன்றதை விட கொஞ்சம் இப்போ அதை படித்ததுனால தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது, இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் உள்ளே கேட்கல அப்படின்ட்டு. நம்ம படிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியுமா? அதனால் வந்து நம்ம வந்து ஒரு லைன் கூட இப்போ நம்மளுக்கு திருப்தி. அடுத்த வாட்டி வரும்போது இதை நம்ம ஜஸ்ட்டு ஓட்டி பார்த்துட்டு நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.